அமைச்சர் பதவிக்கு விலை போய்விட்டார்கள். டெல்லிக்கு எடப்பாடி அனுப்பிய புகார் கடிதம். விஜய்க்கு மொத்தமாக ஆப்படிக்க அமித்ஷா போட்ட உத்தரவு. ஆளுநர் மூலமாக ஆட்டத்தை ஆரம்பிக்கும் எடப்பாடி. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் வகையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துள்ளது. என்றாலும் புதிதாக தான் தொடங்கிய கட்சிக்கு எந்த ஒரு புதிய கொள்கைகளும் இல்லாமல் திமுகவின் அதே கொள்கைகளை பின்பற்றுகிறார் விஜய். அதிலும் தாங்கள் தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் விஜய் தற்போது தனக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்றதும் அதிமுகவின் 30 எம்எல்ஏக்களை கட்சியிலிருந்து உடைத்து தன் பக்கம் கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் விஜய் என்பதை இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. அந்த வகையில் திமுகவை போன்று நியாயம் தர்மம் எல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டும்தான் விஜயும் பின்பற்றுகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் தேர்தலுக்கு முன்பு எந்த கட்சியின் கொள்கையை கடுமையாக விமர்சித்தாரோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் விஜய் இழுத்திருப்பது மோசமான அரசியலின் உச்சமாகும். தான் எப்படியாவது ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்ற பதவி வெறியில் இதை அவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் திமுகவை விட விஜய் ஒரு கொடூரமான பதவி வெறி பிடித்தவராக இருக்கிறார் என்று அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி விஜய் தனது கட்சியில் இணைத்திருப்பது குறித்து தமிழக ஆளுநருக்கு புகார் மனு அளித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதையடுத்து அவர் டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் விஜய் ஏதோ புதிய அரசியலை கையில் எடுத்திருப்பார் என்று பார்த்தால் திமுகவின் அதே மோசமான அரசியலையே கையில் எடுத்திருக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக இதுவரை அரசியல் கட்சிகள் மறைமுகமாகத்தான் குதிரை பேரம் பேச வந்தன. ஆனால் தமிழக வெற்றி கழகமோ வெளிப்படையாகவே பேசிவிட்டார்கள். இதை வைத்து பார்க்கும்போது அரசியல் ஆதாயத்திற்காக அவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பதை வெளிப்படுகிறது என்று கூறியுள்ள அமித்ஷா, இது போன்ற கட்சிகளின் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது. அவர்களின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக ஒரு கட்டத்தில் அவர்களின் ஆதரவாளர்களே அவர்களுக்கு எதிராக திருப்பி அடிப்பார்கள். அதோடு இதுவரை சினிமாவில் மட்டுமே நடித்து வந்த விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த போராட்டங்களிலும் கலந்து கொண்டதில்லை, எந்த நன்மைகளையும் செய்ததில்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டதை பார்க்கையில் ஆச்சரியமாக உள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் சினிமா மோகத்தில் இருப்பதையே இது வெளிப்படுத்துகிறது. என்றாலும் எத்தனையோ நடிகர்கள் புதிய கட்சி ஆரம்பித்து சில ஆண்டுகளிலே காணாமல் போனது போன்ற நிலைதான் விஜய் விவகாரத்திலும் வரப்போகிறது. இது போன்று ஒரு நடிகருக்கு ஏன் நாம் ஓட்டு போட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் வருத்தப்பட போகிறார்கள். குறிப்பாக விஜயின் ஆட்சி கண்டிப்பாக 6 மாதம் 1 ஆண்டுக்கு மேல் நீடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறியுள்ள அமித்ஷா, பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறிய விஜய் பாஜக கூட்டணியில் இருந்த கட்சியின் எம்எல்ஏக்களை தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள குதிரை பேரம் பேசுவது எப்படிப்பட்ட அரசியல்? இதுபோன்ற அரசியல்வாதிகள் ஜனநாயகத்திற்கு கேடு விடுவிக்கக்கூடியவர்கள். அதனால் அதிமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற கையோடு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்கள், அவர்களின் பதவிகளை பறித்து விடலாம். இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கும்போதுதான் தேர்தலுக்கு பிறகு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சி மாறும் எம்எல்ஏக்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அதனால் அவர்களின் கட்சி பதவியை பறித்ததை விட்டுவிடாமல் அவர்களின் எம்எல்ஏ பதவிகளையும் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள். குறிப்பாக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தனக்கு ஆதரவு வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியை 2ஆக உடைத்துள்ள எம்எல்ஏக்களை நேரடியாக சென்று சந்தித்திருப்பது மிகப்பெரிய சட்ட விரோத செயலாகும். குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் என்டிஏ கூட்டணிக்கு இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றவர்கள். திமுக கூட்டணி மற்றும் விஜய்க்கு எதிராக வாக்களித்த மக்கள் மூலம்தான் இவர்கள் எம்எல்ஏ ஆனவர்கள். அப்படி விஜய்க்கு எதிராக வாக்களித்த மக்களின் ஓட்டுகளில் வெற்றி பெற்றவர்கள் இப்போது அந்த ஓட்டுகளை வைத்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருப்பது அவர்களின் மக்கள் விரோத செயலியை வெளிப்படுத்துகிறது. அதிலும் இதுவரை அரசியலில் குதிரை பேரம் என்பது மறைமுகமாகத்தான் நடந்து வந்தது. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த வேகத்திலே அதை வெளிப்படையாக செய்ய தொடங்கிவிட்டார். இது இந்திய அரசியலை மோசமான கட்டத்தை நோக்கி எடுத்து சென்றுவிடும். அதனால் உங்களது எம்எல்ஏக்கள் மட்டுமின்றி விஜய் மீதும் இந்த விவகாரத்தில் நீங்கள் வழக்கு தொடருங்கள். அதன் முதல் கட்டமாக தமிழக ஆளுநரிடத்தில் புகார் கொடுங்கள். அவர் மூலமாக விஜய் மீதான இந்த நடவடிக்கை தொடரட்டும். அப்போதுதான் சட்ட ரீதியாக இது கூடுதல் முக்கியத்துவத்தை பெறும். விஜய்க்கு கிடைக்கும் சட்ட ரீதியான இந்த தண்டனையை பார்த்து இனிமேல் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா உத்தரவு போட்டிருப்பதாகவும் இலைக்கட்சி வட்டாரங்களில் பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த செய்தி, உதயநிதியின் சோபா அரசியல், திமுக கூட்டணிக்குள் வெடித்த பூகம்பம். சட்டமன்ற தேர்தலை
திமுக கூட்டணியில் இணைந்து சந்தித்த திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணம் மு.க.ஸ்டாலினின் செயல்பாடுதான் என்று கூறப்படுகிறது. காரணம், விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் ஏதேனும் புதிய கட்சிகளை கைவசப்படுத்தி ஆட்சியை பிடித்து விடுவார் என்பதற்காக அதை தடுத்து நிறுத்த திட்டமிட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின். அதற்காக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை கூட முதலமைச்சராக திட்டமிட்டுள்ளார். அதை பார்த்த திருமாவளவன், தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு தலித்தும் முதலமைச்சர் ஆனதில்லை, ஆனால் அந்த முதலமைச்சர் வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டுள்ளார். இதற்கு மு.க.ஸ்டாலின் ஒத்துக்கொள்ளவில்லையாம். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க அவர் சம்மதித்துள்ளார். இதனால்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வி.சி.க. மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மு.க.ஸ்டாலின் மீது அதிருப்தி அடைந்துள்ளார்கள். அதன் பிறகுதான் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக அறிவித்துள்ளார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கும் 3 முக்கிய கட்சிகளும் மு.க.ஸ்டாலின் மீது அதிருப்தியில்தான் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சரானதும் மு.க.ஸ்டாலின் மட்டுமின்றி வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அன்புமணி, சீமான் என பல கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்தார் விஜய். அப்போது திருமாவளவனை அவர் அலுவலகத்தில் விஜய் சந்திக்க செல்லும் போது புதிதாக ஒரு சோபாவை வாங்கியுள்ளார்கள். விஜய் வந்ததும் அவரை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக அதை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதி, முதலமைச்சர் வருவதாக சொன்ன சிறிது நேரத்திலேயே ஒரு கட்சி அலுவலகத்தில் சோபா சென்று விட்டது, இது புஷ்பா அரசியல் என்று திருமாவளவனை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். இதன் காரணமாக தற்போது திமுக, வி.சி.க. கட்சிகளிடையே மோதல் உச்சம் பெற்றுள்ளது. என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத திருமாவளவன் உதயநிதிக்கு எதிராக கருத்து சொல்லாமல், எங்கள் அலுவலகத்திற்கு ஏற்கனவே ஒரு சோபாவை ஆர்டர் செய்திருந்தோம், அதுதான் அன்றைய தினம் வந்தது என்று சொல்லி சமாளித்து விட்டார். அந்த அளவுக்கு தங்களது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் வி.சி.க., மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது போன்ற விஷயங்கள் மு.க.ஸ்டாலினுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையா. அதனால்தான் தற்போது அவர்களை கடுமையான முறையில் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாராம் உதயநிதி. அதைத் தொடர்ந்து சி.வி. சண்முகம் இல்லத்திற்கும் புதிய சோபா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுவும் விஜய் வந்து செல்வதாக இருந்தபோதுதான் நடந்துள்ளது. அந்த வகையில் தற்போது தமிழக அரசியல் அதிகார மாற்றம் மற்றும் அரசியல் நகர்வுகள் போன்ற விஷயங்களில் சோபா அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அமைச்சர்களின் அலுவலகங்களில் வேலை செய்ய 10,000 பேர் மனு. திமுக அமைச்சரவை முடிவுக்கு வந்து தற்போது தமிழக வெற்றி கழக அமைச்சரவை உருவாகியிருக்கிறது. அதோடு தமிழகத்தில் நிதி, வருவாய்த்துறை, நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை என 41 துறைகள் உள்ளன. இந்த துறைகளில் 33 அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த அமைச்சர்களின் அலுவலகங்களில் பணிபுரிய அலுவலக உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர், மூத்த உதவியாளர், கணினி தொழில்நுட்ப பணியாளர் என ஆயிரக்கணக்கானோர் தேவைப்படுகிறது. கடந்த ஆட்சியில் 33 அமைச்சர்கள் அலுவலகங்களில் 120 பேர் பணியாற்றினார்கள். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பணிபுரிவதற்கும் அதுபோன்று 120 முதல் 150 பேர் தேவைப்படும். ஆனால் இந்த பணியிடங்களுக்காக இதுவரை 10,000க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு அந்த பணிகளை கைப்பற்ற கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.